வணக்கம். இது என் வழி இயற்கை வழி. நான் உங்க ராஜமுரளி. நிறைய பிரச்சனைகள் எதை பத்தினா அழகு சம்பந்தமா, நம்மளோட தலைமுடி, நம்ம சருமம், இதை பத்தி நிறைய பார்த்தோம். அதுக்கான சொல்யூஷன்ஸையும் பார்த்தோம். இப்போ நீங்க இந்த வீடியோல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னா, தலைமுடி ரொம்ப கொட்டுறது அப்படின்னா அதுக்கான காரணம் யாரு? நீங்களே தான். பர்ச்சேஸ் பண்ணிக்கிற உங்களுக்கு அதுல இருந்து எப்படி வெளியில வரணுங்கிறத நான் இப்போ கிளியரா சொல்ல போறேன். நீங்க இதை நோட் பண்ணிக்கலாம். இப்ப தலைமுடி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஹேர் பேட்டர்ன் செட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தர் பின்னல் போட்டுக்கிறாங்க, ஒருத்தர் லூஸா விட்டுக்கிறாங்க, ஒருத்தர் பின்னல் போட்டுட்டாலும் அதை ஹேர் அப் மாதிரி மேல போட்டு டைட்டா ஒரு கிளிப் பண்ணி அதே மாதிரி ஒரு ரிசீடிங் வர அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டா வாரி ஒரு லைன் கூட இல்லாம அந்த மாதிரி செஞ்சுக்கிறாங்க. அந்த ட்ரெண்ட் கொஞ்சம் இயர்ஸா இருக்கு. அது எப்போ வந்ததோ அதுக்கப்புறமா ஒரு 5 இயர்ஸா நிறைய பேர் கேட்கிற கேள்வி, எங்களுக்கு நெற்றி பெருசாயிடுது, ரிசீடிங் ஆயிடுது, கொஞ்சம் வழுக்க மாதிரி தெரியறது இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த வழுக்கையோ ரிசீடிங்கோ முன்னெற்றி பெருசாகிறதோ அது எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட ஹேர் பேட்டர்ன், ஹேர் ஸ்டைல் தான். அதே இதுல நீங்க ஹோல் டே இருக்கீங்க. இப்போ அதுல இருந்து நீங்க எப்படி வெளியில வரலாங்கிறதுக்கு ஒரு ஸ்மால் டிப் அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. என்னன்னா, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ரெகுலரா தலைமுடிய கோம் பண்ணணும். அது எப்படின்னா, ஒரு லைன் ஸ்ட்ரெயிட்டாவும் இருக்கலாம், கோணலாவும் இருக்கலாம். அது எங்கேயான ஒரு இடத்துல லைன் எடுத்துட்டு கொஞ்சமா ஒரு 4-5 டிராப்ஸ் ஆயில் போட்டுட்டு நல்லா எண்டு வரைக்கும் எப்படி வாரணும். நீங்க எப்படி அந்த கோம்பை எடுத்துக்கணும்னா, யூ ஹாவ் டு பிரிங் இட் டவுன். அந்த ரெண்டா பிரிச்சு அது மாதிரி 2 பக்கமும் நடுவுல எல்லாம் நல்ல கோம்பை போட்டு எண்டு வரைக்கும் முதல்ல நீங்க கோம் பண்றத ஒரு 2 to 3 மினிட்ஸ் 2 சைடையும் பார்ட்டிஷன் பண்ணி பிரிச்சு கோம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு முடியும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி கொட்டி போயிடுது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதுல இருந்து எப்படி வெளியில வருது அப்படின்னு யூ ஃபீல், நீங்க 2 பின்னலா அப்படியே போட்டு அது 2யுமா சேர்த்து கூட ஒரு நாட் போட்டு வச்சுக்கலாம். இஃப் யூ ஆர் அட் ஹோம். அப்படி இல்ல அப்படின்னா 2 பக்கத்தையும் சேர்த்து ஒன்னா எண்டு வரைக்கும் வாரிட்டு நல்லா பின்னல் டைட்டா போட்டு எண்டுலயே அதே மாதிரி ஒரு நாட் போடலாம். இல்ல வீட்லயே இருப்பீங்கன்னா ஒரு ரிப்பன் போட்டு அது சும்மா மடிச்சு கட்டி அப்படி வைக்கலாம். லைக் ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி. இத மாதிரி நீங்க ஒரு 10 டேஸ் செஞ்சு பாருங்க. என்னன்னா, உங்களுக்கு நல்ல டென்சிட்டி கொஞ்சம் கொஞ்சமா குறையிறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல அதே மாதிரி குவிக்கா டென்சிட்டி வர ஆரம்பிக்கும். நல்ல முடி ஃபால் ஆறுது அப்படின்னு சொல்றவங்களுக்கு அதுவும் குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான சேஞ்சஸ்க்கெல்லாம் யார் காரணம்? நல்லதுக்கும் நீங்க தான் காரணம், முடி கொட்டுறதுக்கும் நீங்க தான் காரணம், நல்ல முடிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லி ஹாப்பியா ஃபீல் பண்றதுக்கும் யூ ஆர் த பர்சன். சோ நீங்க இதெல்லாம் ட்ரை பண்ணி இந்த மாதிரியான ஒரு ஹாப்பி ஃபீலோட இருங்க.